அடியே சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம். கேளுக்கா, என்ன சந்தேகம் உங்களுக்கு? உன் மாமியாரையும் நாத்தனாரையும் நல்ல கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன்றியே, அது எப்படி கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறது? அது வேற ஒண்ணும் இல்லக்கா. என் மாமியார்ட்ட நான் எப்படி தெரியுமா பேசுவேன்? "அத்தை உங்கள மாரி யாருமே இல்ல அத்தை. நீங்க தான் அத்தை குழம்பு டேஸ்ட்டா வைக்கிறீங்க. நீங்க வைக்கிற குழம்பு அவ்ளோ நல்லா இருக்கு அத்தைன்னு" சொல்லுவேன். உடனே என் மாமியார், "மருமகளே நீ இரும்மா, நானே செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. சரின்னு நானும் கம்முனு விட்டுருவேன். என் நாத்தனார் என்ன பண்ணுவான் தெரியுமா? "உன்ன மாரி யாருமே அழகி இல்ல. ர ரம்யா, ஊர்வசி இவங்க கூட யாரும் உங்கள மாரி இல்ல. நீ அவ்ளோ அழகா இருக்க" அப்படின்னு சொல்லுவேன் என் நாத்தனார்ட்ட. உடனே அவ ஹிஹின்னு பல்ல காமிச்சுட்டு, "அண்ணி, அண்ணி, அண்ணின்னு" என் பின்னாடி நான் சொல்றது தான்க்கா கேட்பா. ஓ, இப்படிதான் மாமியார் நாத்தனார் எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கணுமா? அட ஆமாக்கா. இப்படி பேசினா தான் அவங்ககிட்டலாம் குப்பை கொட்ட முடியும். மருமகளே, என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? ஐயோ! அத்தை வாங்க அத்தை. ஒண்ணும் இல்ல அத்தை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, அன்னைக்கு நம்ம கடைக்கு போனோமா அத்தை, அங்க அந்த கடைக்காரர் பார்த்துட்டு, "இது யாரு உன் தங்கச்சான்னு?" கேட்கிறாரு அத்தை. அததான் அத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்ற மருமகளே? ஆமா அத்தை. அப்படிதான் அத்தை கேட்கிறாங்க. நீங்க அவ்ளோ சின்ன பொண்ணா இருக்கிறீங்களா? ம், அப்படியா? அடியே சின்ன பொண்ணு, உன்ன மாதிரிலாம் கைக்குள்ள யாராலையும் போட்டுக்க முடியாதுடி.